ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ன்றது வெளியில வந்துட்டு அவ்வளோவா சொல்ல முடியாம நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சொன்னா வந்துட்டு நான் கூட தான் குழந்தை பெற்றிருக்கேன், எங்க காலத்துல நாங்கெல்லாம் குழந்தை பெற்றிருக்கோம், நீ என்ன இப்போ வந்து இதெல்லாம் வந்து சும்மா சொல்லிட்டு இருக்க, சும்மா எழுதிட்டு இருக்க, ஜட்ஜ் பண்றாங்க. ஸோ இதனால நிறைய பேர் சொல்லாம இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அது வந்துட்டு உங்களுக்கு என்ன, உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே லெட் அவுட் பண்ணாதாங்க அதுக்கு ஒரே வழி. நான் வந்து அழுவேன். எனக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் சில பேருக்கு அது கிடைக்குது பிரெக்னன்சிக்கு அப்புறம், சில பேருக்கு கிடைக்கல. உங்க வீட்டில் ஹஸ்பண்டோடைய சப்போர்ட், அம்மாவுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு உங்களுக்கு? என்னுடைய பிக்கெஸ்ட் பில்லர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட், என்னுடைய அம்மா. வெளியில தெரியறதெல்லாம் வந்துட்டு விஜி அப்படின்னு என் ஃபேஸ் மட்டும் தான் தெரியுது. பட் நான் பண்ற ஒரு மூவ்ஸ்க்கு பின்னாடியும் அவங்க ரெண்டு பேரோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஏஜ் ரிலேட்டடா ஸ்டார்டிங்ல நான் பண்ணும்போதுலாம் ஐ ஃபேஸ் a lot of negativity. நோ வந்துலாம் கமெண்ட் பண்ணுவாங்க, அதெல்லாமே எனக்கு புதுசு. அதுலயும் வந்துட்டு இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப புதுசு. நான் ரொம்ப சென்சிட்டிவ். அப்பெல்லாம் ஒரு சின்ன பேட் கமெண்ட் பார்த்தாலே நான் வந்து நிறைய விமன் இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்காங்க, இல்லை ஒர்க் பண்ணுறவங்களே ஒரு சில பேராக இருக்கட்டும், தனியாக இண்டிவிஜுவலாக எனக்குன்னு ஒரு பிராண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிப் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி பாருங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததும் அதெல்லாம் வேணாம் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்கன்னா உங்க ஐடியாஸை பெட்டரா சொல்லுங்க. ஏன்னா சும்மா நான் இது பண்ண போறேன், நான் ஒட்டிக் பண்ண போறேன் அப்படின்னாங்கன்னா இப்போ என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் அதை தான் பண்றாங்க, அதை நீங்க அமைதியா உட்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ மற்றவங்களோட குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து இணைஞ்சிருக்காங்க. ஐ திங்க் ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமன் ஆண்டர்பிரினர்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச விஜயலட்சுமி தி டான்சர் மாம் தான் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக வந்து இருக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ அப்படியே உங்களோட ஜேர்னி பார்க்கும்போது எல்லாமே அந்த ப்ரெக்னன்சி அதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நிறைய ப்ரெக்னென்ட் உமன்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா கன்சீவ் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நிறைய ஹெல்த் கான்ஷியஸ், முக்கியமாக வந்து கொஞ்சம் ஐயோ வெயிட் போட்டுட்டோமோ, ஃபேமிலியில் இருக்கவங்களுமே அதை சொல்லுவாங்க, என்ன நீ கொஞ்சம் குண்டாயிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்களோட ப்ரெக்னன்சி ஜேர்னி எப்படி இருந்தது? அந்த வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்பெசிஃபிக்காக எப்படி இருந்துச்சு? என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி டோட்டலி வேற மாதிரி, செகண்ட் ப்ரெக்னன்சி டோட்டலி வேற மாதிரி. ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே எனக்கு சர்ஜரி அந்த மாதிரிலாம் ஆகி, அப்புறம் கோவிட் வந்து, அப்புறம் பாப்பாக்கு காம்ப்ளிகேஷன் ஆகி, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். எனக்கு அந்த குழந்தை வந்து பாதுகாப்பாக பிறந்தா போதும் அப்படின்ற சுச்சுவேஷன் எனக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி ட்ராஜடிக்கல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் பிரஸ்ட் ஃபீடை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஸ்லோவாக பண்ணிட்டு இருந்தேன், யோகா அப்படின்னு ஸ்லோவாக பண்ணிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் டயட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா தான். செகண்ட் ப்ரெக்னன்சி வந்து அது நான் வந்து எப்படி ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சது எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா ஃபுல்லாக ஐ வாஸ் பிஸி செகண்ட் ப்ரெக்னன்சியில். எனக்கு படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் டைமே கிடைக்காது. பிகாஸ் என்னோட பேஜும் அப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்கு, என்னோட பிஸ்னஸும் க்ரோ ஆகிட்டு இருக்கு. ரெண்டுத்தையும் பார்க்கணும், என் குழந்தையும் நான் பார்க்கணும், எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுன்றதுனால எனக்கு அதை பற்றி எனக்கு டயர்டாக இருக்குது, உடம்பு சரியில்லைன்ற யோசிக்கிறதுக்கு எனக்கு டைமே கிடையாது. ஐ கெப்ட் ரன்னிங். நெக்ஸ்ட் டே டெலிவரினா முன்னாடி நாள் வரைக்கும் ஐ வாஸ் ஒர்க்கிங். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. பாப்பாவும் பிறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஐ கேம் பேக் டு ஒர்க். ஒரு 10-15 டேஸ்லேயே திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாப்பா பிறந்துட்டு. ஸோ அப்படி தான் வந்து பிஸியாக போயிட்டுருக்கு. ஆனால் வெயிட் லாஸ்ன்னு சொன்னீங்களே, ஆனால் இந்த செகண்ட் ப்ரெக்னன்சி முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நான் அதை ஸ்டார்ட் பண்ணலைங்க. ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது என்ன வெயிட்டில் இருந்தனோ அதே 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 மாதிரி தான் இருக்கேன். ஸோ இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியான திருப்பி ஏறிட்டேன். ஆக்சுவலி ஐ யூஸ் டு பி 55-56 அந்த இதில் தான் இருக்கேன். பட் இப்போ 65 அந்த ரேஞ்சில் இருக்கேன். பார்க்கறதுக்கு மேபி தெரியாது, ஆனால் வெயிட் போட்டாங்க. இன்னும் நான் ஸ்டார்ட்லாம் பண்ணல, வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே. பட் இப்போ ஜென்ரலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நிறைய யங் மதர்ஸ்க்கு அந்த ஒரு ஹெல்த் கான்ஷியஸ்னு சொல்ல முடியாது, பியூட்டி கான்ஷியஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரெசென்டபிளாக இருக்கணுங்கிற மாதிரி சில பேர் நினைப்பாங்க இல்லையா? ஆக்சுவலி அப்படி நினைக்கிறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த வெயிட் லாஸ் நான் பண்ணியே ஆகணும் நிறைய பேர் ரொம்ப இன்டென்சிவாக பண்ணுறாங்க இல்லையா? அதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இன்டென்சிவாக பண்ணணும், அது மற்றவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க அந்த மாதிரி இருக்காங்க நானும் அந்த மாதிரி ஆகியே தீரணும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்து பண்ணோன்னா அது எப்படி அமையணும்லாம் எனக்கு தெரியலங்க. நம்ம பாடி இதுக்கு ரெடியாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கணும். நானே இப்போ செகண்ட் ப்ரெக்னன்சி முடிஞ்சு ஒரு 4 monthsல யோகா ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு 2 months பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து நான் அதை திருப்பி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு திருப்பி கொஞ்சம் பெயின் அந்த மாதிரிலாம் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்துட்டு யோகா வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி ஸ்டாப்
ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ நம்ம பாடி ரெடியாக இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து மென்டலி ஃபிசிக்கலி டயர்ட் ஆகாமல் இருக்கணும். ஏன்னா வெயிட் லாஸ்ன்னு வரும்போது நம்ம நிறைய கேலரிஸ் பர்ன் பண்ணுவோம், டயட்ல இருக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்போது அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு திருப்பி வந்து நார்மல் ரொட்டீன்லலாம் வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா? ஸோ மற்றவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இல்லாமல் ஸோ நீங்களே முதலே ஓகே நம்ம இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்குமான்னு தெரிஞ்சுட்டு பண்ணால் அது வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அந்த ஜேர்னி. இன்னொரு விஷயம் காமனாக வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் நிறைய இப்போ கேள்விப்பட முடியுது. உங்களுக்கு நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க, எப்படி டேக்கிள் பண்ணீங்க? இப்போ கூட எனக்கு இருக்குங்க ஃப்ராங்காக சொல்ல போனால். எனக்கு செகண்ட் பேபி பிறந்து 7 months ஆயிடுச்சு. ஸ்டில் எனக்கு வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்றது அப்பப்போ வந்து ஹிட் பண்ணிட்டு தான் போகுது. ஏன்னா வந்து என்னோட பாப்பா பார்த்தீங்கன்னா மெயினாக போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எதனால் வருது? ஒரு தூக்கம், ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது. முன்னாடிலாம் ஒரு 8 hours தொடர்ந்து தூங்கிருப்போம்னா இப்போ ஒரு 2 hour கூட தொடர்ந்து தூங்க முடியாது. அந்த மாதிரி தான் வந்து ஹிட் ஆகுது. ஸோ தூக்கம் இல்லாததுனாலே மற்றதெல்லாம் அப்படியே கூட எல்லாமே வந்துடுது. அப்படி தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? எனக்கு வந்து என் பாப்பா ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் தூங்கிட்டாங்க. ஆனால் இப்போ தூங்க மாட்றாங்க. ஸோ நைட்டில் அடிக்கடி எழுந்திரிச்சு வந்து அழுகுறாங்க. இது எனக்கு டோட்டலி வேற மாதிரி இருந்துச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தப்ப அவங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் தூங்க மாட்டாங்க. ஆனால் 7 monthsக்கு அப்புறம் நைட் ஃபுல்லாக தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட். செகண்ட் பேபி வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் நல்லா தூங்குனாங்க. இப்போ தூங்க மாட்றாங்க நைட் ஃபுல்லாக. என்னோட ஸோ பேட்லிங் எல்லாமே வந்துட்டு ஐ கீப் பேட்லிங்னா ஓகே பாப்பா வந்து தூங்கிடுவாங்க, சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா இப்போ அப்படி இல்லை, வேற மாதிரி இருக்கு. ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ன்றது இது வந்து வெளியில வந்துட்டு அவ்வளோவா சொல்ல முடியாமல் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சொன்னால் வந்துட்டு நான் கூட தான் குழந்தை பெற்றிருக்கேன், எங்கள் காலத்தில் நாங்கள்லாம் குழந்தை பெற்றிருக்கோம், நீ என்ன இப்போ வந்து இதெல்லாம் வந்து சும்மா சொல்லிட்டு இருக்க, சும்மா எழுதிட்டு இருக்க, அந்த மாதிரி ஒரு ஒரு தாட் வருது அவங்க மேலே, ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதனால நிறைய பேர் சொல்லாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அது வந்துட்டு உங்களுக்கு என்ன உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே லெட் அவுட் பண்ணாதாங்க அதுக்கு ஒரே வழி. நான் வந்து அழுவேன், எனக்கெல்லாம் வந்து அழ தோணும், நிறைய பேருக்கு அழ தோணும். அண்ட் இட்ஸ் காமன் ஆக்சுவலி அழறது. எதுக்கு ரீசனே தெரியாமல் அழ தோணும். அதுதான் வந்துட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனோட ஒரு லெட் அவுட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அழுறது இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. நமக்கு என்ன தோணுது, சும்மா பாப்பா அழுதா நமக்கு அழ வரும், அது பாப்பா அழுதுன்னு இல்லை, ஐயோ அழுது நம்மளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுதே அப்படின்ற அந்த ஒரு தாட் எல்லாமே சேர்த்து தான். ஸோ நமக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு லெட் அவுட் பண்ணி யார்கிட்டனா ஷேர் பண்ண, ஹஸ்பண்ட் கிட்ட இல்லை ஃப்ரெண்ட் கிட்ட, சும்மா அவங்க வந்து எந்த சொல்யூஷனும் நமக்கு சொல்ல தேவையில்லை, நம்ம சொல்கிறத கேட்டால் போதும் அவங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா யூ வில் ஃபீல் ரியலி பெட்டர். அகைன் இப்போ சொல்லும் போது ஃபேமிலியோட சப்போர்ட் சில பேருக்கு அது கிடைக்குது பிரெக்னன்சிக்கு அப்புறம், சில பேருக்கு கிடைக்கல. பிகாஸ் நிறைய வந்து குழந்தைங்களுக்கு மேல அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது போயிடும், அதை ஒரு மாதிரி லெஃப்ட் அவுட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்க வீட்டுல ஹஸ்பண்டோடைய சப்போர்ட், அம்மாவுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு என்னுடைய பிக்கெஸ்ட் பில்லர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட், என்னுடைய அம்மா. இப்போ வெளியில் தெரிகிறதெல்லாம் வந்துட்டு விஜி அப்படின்னு என் ஃபேஸ் மட்டும்தான் தெரியுது. பட் நான் பண்ணுற ஒரு மூவ்ஸ்க்கு பின்னாடியும் அவங்க 2 பேரோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் ஐம் ரியலி லக்கி தட் ஐவ் காட் அ ஃபேமிலி ஹூ இஸ் சச் அ பேக்கப் ஃபார் மீ. என்னுடைய அம்மா வீடும் சரி, என்னுடைய இன்லாஸ் வீடும் சரி, தே ஆர் ஸோ ஸ்வீட், சச் அ பேக்கப் ஃபார் மீ. அவ்வளோ சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் நிறைய பேருக்கு பாவம் அந்த மாதிரி ஒரு சில பேருக்குலாம் அமைய மாட்டேங்குது. ஏன்னா குழந்தை ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னும் போது யூ ஷுட் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்புங்க. ஏன்னா நம்மளாலே தனியாக வந்துட்டு முடியாது. ஏன்னா ஐ மீன் குழந்தைய மட்டும் பார்த்துக்க போகிறோம் அப்படின்னாலே கஷ்டமாக தான் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு ஒர்க்கும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குழந்தையும் பார்த்துக்கிறீங்க, உங்களையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணோன்னா இல் பி ரியலி டிஃபிகல்ட். ஸோ வந்து ஒரு ஹெல்ப் தேடுறது இட்ஸ் குட். அண்ட் லாஸ்ட்லி ஐ திங்க் இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். நிறைய விமன் இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்காங்க, இல்லை ஒர்க் பண்ணுறவங்களே ஒரு சில பேராக இருக்கட்டும், தனியாக இண்டிவிஜுவலாக எனக்குன்னு ஒரு பிராண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் இருக்கும். ஃபேமிலியில் மேபி அந்த சப்போர்ட் இருக்காது. எடுத்த உடனே உன்னால அது பண்ண முடியாது, எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணுற, நடக்காது அப்படின்னு ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறாங்க. ஐ திங்க் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிப், நீங்கள் தைரியமாக இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஜேர்னியில் நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ணணும்னா என்ன சொல்லுங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பயப்பட வேண்டாம். ஏன் நம்ம இது பண்ணால் ஐ மீன் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா, அது வந்து நான் ஏதாவது ஆகிடுமா பிஸ்னஸ்க்கு, நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொசீட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பயம் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. அந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு மென்டலி ப்ரிப்பேர் ஆகிடுங்க. உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி பாருங்கள். அவங்க வந்து ஃபஸ்ட் எடுத்து தான் அதெல்லாம் வேணாம் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்கன்னா உங்கள் ஐடியாஸை பெட்டராக சொல்லுங்கள்.
ஏன்னா சும்மா நான் இதை பண்ண போறேன், நான் பொட்டிக் பண்ண போறேன் அப்படின்னாங்கன்னா இப்போ என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் அதை தான் பண்றாங்க, அதை ஆமா. நீங்க அமைதியா உட்கார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ மற்றவங்களோட நீங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போறீங்க, உங்க ஐடியாஸ் வந்து பெட்டரா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு ஒரு கடை வைக்கணும்னா நம்ம வந்து ஆஃப்லைன் ஸ்டோர் தான் இருக்கு, ஒரு ரீட்டைல் ஸ்டோரா தான் நம்ம வந்து வைக்க முடியும். கரெக்டா? ஒரு இடம் பார்க்கணும், அங்க வந்து வாடகை கொடுக்கணும், அங்க வந்து இன்டீரியர் பண்ணணும், எல்லாமே வந்துட்டு பண்ணணும். ஒரு கடை வைக்கணும்னா இதுதான் ப்ரொசீஜர். ஆனா இப்போ அந்த இதுவே இல்லை. ஈஸியா உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா இருக்கு, உங்க பிசினஸை வந்து நீங்க மார்க்கெட்டிங் பண்றதுக்கு. எந்த ஒரு வாடகையுமே இல்லாம உங்க பிசினஸ் நீங்க வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணலாம் சோஷியல் மீடியால. யூ ஹேவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் இப்போ இருக்கிற நம்ம காலகட்டத்துக்கு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. இது பண்ணி தைரியமாக வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்பீக் அ லாட் அபவுட் யுவர் ப்ராடக்ட். நீங்கள் வந்து நிறைய உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி சொல்ல தான் மக்களுக்கு அது போய் சேரும். எந்த மாதிரிலாம் சொன்னால் மக்களுக்கு ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யூ ஹேவ் டு டூ இட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து லாபம் பார்க்க முடியாது. கீப் இன் மைண்ட், ஒரு 2 to 3 years யூ cannot see the profit. ப்ராஃபிட்டை பார்த்து நம்ம பிஸ்னஸில் இறங்கணும்னா நம்மளால் வந்து க்ரோ பண்ண முடியாது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஃபஸ்ட்டு. எப்படி நம்மளை அவங்களுக்கு ரீச் பண்ணுறது, இன்னும் பெட்டராக என்ன பண்ண முடியும், ஏதாவது ஃபீட்பேக்ஸ் வந்துச்சுன்னா அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நம்மளை இன்னும் எப்படி க்ரோ பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஃபஸ்ட்டு 2-3 years எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு க்ரோ பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நீ ஏன் இதை பண்ணுற அப்படின்னு கேட்டவங்கலாம், உன்னால் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டவங்கலாம் உங்கள் கூட சேர்ந்து வந்து உட்காந்து பண்ணுவாங்க. that's how you can do it. ஐ மீன் ஒரு விமன் நினச்சா நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லைங்க. நம்ம வந்து கஷ்டப்பட்டு குழந்தையே பெற்று அதை வந்து அழகாக வளர்த்து ஃபேமிலியும் இது பண்ணி we are multitaskers. ஸோ நம்மளால் இதையும் வந்துட்டு சூப்பராக பண்ண முடியும். அண்ட் நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க காலேஜ் படிக்கும் போது அந்த டைம்ல கூட நான் ஒரு இவ்வளவு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டர்பிரினரா மாறுவேன் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? ஏங்க நீங்க திரும்ப திரும்ப நீங்க அது சக்சஸ்ஃபுல் தாங்க எங்களுக்கு பார்க்கிறதுக்கு. சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் தட். நீங்க அந்த மாதிரி யோசிச்சிருந்திருக்கீங்களா? இல்ல நடுவுல செல்ஃப் டவுட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும்ல, ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா தான் போறோமா, ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு ஏதாவது செல்ஃப் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கா? நிறைய இருந்திருக்கே. ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஆக்சுவலி வந்து இந்த இன்ஃப்ளூயன்சிங் ஜேர்னி வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2022ல வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஐ டோன்ட் சே இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் கிரியேட்டர். ஓகே, அப்படி வந்து இதுவாயாச்சு. அதுக்கப்புறமா தான் பிஸ்னஸ் ஐடியா எனக்கு வந்துச்சு. இந்த மாதிரி பேபி ஃபுட்ஸ் பிஸ்னஸ்லாம் எனக்கு அதுக்கப்புறமா தான் அந்த ஐடியா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது பண்ணு, நான் வந்து சொன்ன ப்ராப்பராக வந்து ஒரு வெப்சைட் வச்சு, ஒரு வாட்ஸ்அப் இந்த மாதிரி ப்ராப்பர் வெப்சைட் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொன்னப்போ அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹி வாஸ் நாட் ஓகே. எதுக்கு வெப்சைட்லாம், அதுக்கெல்லாம் வந்துட்டு எடுத்ததும் நான் சும்மா இப்படி பண்ணி பாருன்னு சொல்கிறேன். நான் வந்து நோ இதுக்கு வந்துட்டு இப்படி பண்ணாதான் வந்து அது ப்ரொஃபஷனலாக இருக்கும், கொஞ்சம் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப் எடுத்து நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே வைக்கல. சரி, ஓகே, இது இல்லைனா பரவாயில்ல, இது சரியா போகலன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். இது போகலன்னா பரவாயில்ல, வில் சி அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். பட் அது போக தான் அதோட பவரே எனக்கு புரிஞ்சிச்சு. அது வந்து இன்னும் பெட்டராக எப்படியெல்லாம் ஆக்கலாம். அதுக்கப்புறமா ஃபுல் டைம் அதில் இன்வால்வ் ஆகின பிறகு தான் ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக நான் கற்றுக்கிட்டேன். இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஐ டோன்ட் சே ஐ எம் சக்ஸஸ்ஃபுல், ஐ எம் ஸ்டில் லேர்னிங். நான் இன்னும் வந்து போயிட்டே தான் இருக்கேன். நான் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. ஸோ ஐ எம் ஸ்டில் லேர்னிங். ஸோ யா. அண்ட் அந்த ஏன்னா வீட்லேயே நிறைய ஓகே சில பேரோட வீட்டில் சப்போர்ட் இருக்காது, அதையும் மீறி ஒரு பிராண்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வர காமெண்ட்ஸ், அந்த மாதிரி இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்த ஒரு சில நெகட்டிவ் காமெண்ட்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி மாறி இருக்கு? பிஸ்னஸ் ரிலேட்டடா இல்லைன்னா நீங்கள் முன்னாடி வந்து வீடியோஸ் நீங்கள் போடும் போதுமே கூட அந்த டைம்லையுமே அப்போ நீங்கள் எப்படி அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை ப்ராசஸ் பண்ணீங்க? இப்போ அது எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? ஓகே, பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து எனக்கு நெகட்டிவ், எங்களோட பிஸ்னஸ் அதில் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்துட்டு அவ்வளோவா வந்தது இல்லை. பிகாஸ் வந்துட்டு ஒரு சில ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இது இந்த டேஸ்ட் இருந்திருந்தா பிடிச்சி, அது வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. அதை வி டேக் பாசிட்டிவ்லி அண்ட் அதை இன்னும் நாங்கள் பெட்டராக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ ஹவ் காட் மெனி நெகட்டிவிட்டி. பட் என்னோட பேஜ் ரிலேட்டடாக ஸ்டார்டிங்கில் நான் பண்ணும்போதெல்லாம் ஐ ஃபேஸ் அ லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி. என்னென்னவோ வந்துலாம் கமெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாமே எனக்கு புதுசு. சோஷியல் மீடியாவே எனக்கு புதுசு. அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப புதுசு. நான் ரொம்ப சென்சிட்டிவ். அப்போல்லாம் ஒரு சின்ன பேட் கமெண்ட் பார்த்தாலே நான் வந்து அழ ஆரம்பிச்சிடுவேன். வந்துட்டு இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டலாம் போய் நான் வந்து அழுதுருக்கேன். அப்போல்லாம் அவர் சொன்ன ஒரே இதுதான், நீ வந்து சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும்தான் வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நீ ரெடியாக இருக்கணும். அது அவங்க இஷ்டம் எப்படி வேணாலும் போடுறதுக்கு. அது நீ எப்படி ஃபேஸ் பண்ணுற, அதை வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்கள பார்த்துட்டு நீ எதுவுமே பண்ணாமல் அப்படியே டவுன் ஆகிட போறியா, இல்லை அதை ஓவர் கம் பண்ணி நீ இன்னும் நீ பாட்டுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்க போறியான்னு
நீ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ தட்ஸ் ஹவ். சரி, நான் நெகட்டிவ் கமெண்ட் பார்த்தா இப்போலாம் பிளாக் டெலீட் அவ்வளோதான். ஸோ எனக்கு அது அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு அப்படிலாம் பண்ணிவிட்டு என் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. என் டைமை ஒரு உருப்படியாக வேறு ஏதோ பண்ணுறதுக்கு விரும்புகிறேன். அவங்க இந்த நெகட்டிவ் இதெல்லாம் மீறி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போடுறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கலாம். பட் அவங்களோட நெகட்டிவிட்டி அட்ரஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. கிரேட். அண்ட் முன்னாடி நீங்க அம்மா அண்ட் ஹஸ்பண்ட் அப்படி ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு ஒரு டீமா க்ரோ ஆயிருக்கு. ஸோ இப்போ உங்க டீம்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? ஐ திங்க் வி ஆர் அபவுட் 18 to 20. சூப்பர். ஓகே ஓகே ஓகே. நான் ஐ திங்க் நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க, நிறைய விஷயங்களுமே இப்போ ஷேர் பண்ணீங்க. ஸோ மதர்ஸ், யங் மதர்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து இந்த பேரண்டிங் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ கிளியரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. அண்ட் உங்களோட ஜேர்னி அப்படிங்கிறது வந்து இன்னும் தொடரணும், இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க பண்ணணும். அண்ட் ரெட் நூல் சார்பா ஒரு மிகப்பெரிய விஷஸ் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சரண்யா. யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். இட் வாஸ் கிரேட் டாக்கிங் வித் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Meriba Paneer Soda. I trust Meriba.